கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறை வந்து அதுக்கு சரிசமமா பார்க்கப்படணும். அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமா இருக்கு. அது மாதிரி ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகள்ல விளையாட்டுகள் வந்து இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா வில்லேஜஸ்லயும் விளையாட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் கல்ச்சரை வந்து ஒழிக்கிறதுக்கும் லிக்கர் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் நடைமுறை சாத்தியம் அதிகமாக இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குட் மார்னிங், எல்லோருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் சிறப்பான அமைச்சரவை உடன் எங்களுடைய பணியை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கின்ற முறையை விட அடிப்படையில் இந்த நேரு ஸ்டேடியத்தில் இதே எஸ்டிஐடியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்த ஒரு பிளேயர் நான். ஸோ அதனால இதுதான் என்னுடைய வீடு. ஸோ மார்னிங் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் எம்எஸ் மார்னிங் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடைய அவங்களுடைய டயட்ஸ், அவங்களுடைய பிராக்டிஸ், அப்புறம் கோச்சஸோட தேவைகள், பிளேயர்ஸோட தேவைகள், இதெல்லாம் வந்து மார்னிங் அவங்களோட வந்து பேசணும். கண்டிப்பா விளையாட்டுத்துறைங்கிறது கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறை வந்து அதுக்கு சரிசமமா பார்க்கப்படணும். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன், எங்களுடைய விஷனும் அதுதான். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏன் விளையாட்டுத்துறை வந்து முக்கியம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமா இருக்கு. ஒரு முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா பிரேசில்ல வந்து முன்னாடி வந்து ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனா அன்றைக்கு இருந்த அரசு வந்து விளையாட்டுத்துறை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்ல நடத்தினாங்க. ஸோ அப்ப இளைஞர்கள் வந்து தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் வந்து ஃபுட்பாலில் வந்து வேர்ல்டு லெவலில் டாப் கண்ட்ரியா அதுக்கப்புறம் மாறுச்சு. அது மாதிரி ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகளில் விளையாட்டுகள் வந்து இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். ஸோ அதனால ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஸ்போர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷனோ அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு ஸ்கூல்ஸ்ல இருந்தே அவர்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்கூல் கேம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம், நேஷனல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். ஆனா வந்து நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக் மெடல் எப்படி வந்து நம்ம வெற்றி பெறணுங்கிற வந்து ஒரு எஜுகேஷன்ஸ் கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் ஒரு பெரிய குறிக்கோள் இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசுலயே 8 வயசுலயே ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு டார்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸை பத்தி ஒரு இன்னும் வந்து ஒரு எஜுகேஷன் சரியா இல்லை. அது எப்படி பங்கு பெறணுங்கிறது தெரியல. இன்னும் ஸ்கூல் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸ் இந்த லெவல்ல தான் நம்மளுடைய டார்கெட்டை வச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 8 வயசுல இருந்தே ஒலிம்பிக்ஸ் மெடலை வின் பண்ணக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். இந்த 100 வருஷத்துல நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து மெடல் எடுத்ததே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்த மாநிலம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு டீம் கேமை தவிர இண்டிவிஜுவலா வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மெடல் எடுத்ததில்லை. ஸோ அதுக்கான செயல் திட்டங்களை உடனடியாக உருவாக்கணும். ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து பழைய கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரக்ஸ் அண்ட் போதை பழக்கம் வந்து முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கியிருக்காரு. அதுல முக்கியமா விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தினாதான்
அதுவும் பள்ளி கல்வியிலிருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து வரும்பொழுது ஒரு மேக்சிமம் 3 to 4 இயர்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா வில்லேஜஸ்லயும் விளையாட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் லிக்கர் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் நடைமுறை சாத்தியம் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கிறதுல எந்த அளவுக்கு மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸை தாண்டி தமிழ் கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கலாம்? பொதுவா விளையாட்டுங்கிறது எல்லோருக்கும் முக்கியம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏசியன் கேம்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் பாரம்பரிய விளையாட்டுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு, சிலம்பம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றதுக்கான செயல் திட்டங்களை உருவாக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விளையாடணும், எல்லாரும் விளையாடணும். ஒரு தமிழ்நாடு ஒரு ஃபிட்டஸ்ட் ஸ்டேட்டா மாறணும். லிக்கர் கன்சப்ஷன் அதிகமாகி இன்னைக்கு அதிகமான ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இதை நம்ம ரீஹாப் சென்டர்ஸ் நம்ம திறக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தைங்கள இருந்தே ஸ்போர்ட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி அவங்கள எஜுகேஷனோட சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும். சோ அதுக்கான பணிகளை நாங்க செய்வோம். கண்டிப்பா பாரம்பரியமான எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்.